அம்பாள் வந்து மகிஷ வாராகி, அம்பாள் மகிஷத்தின் மேலே உட்காந்துருக்காங்க. அம்பாள் வந்து அஷ்ட வாராகின்னு சொல்லுவாங்க. அதாவது வராகியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வாராகி 64 வாராகி என்று சொல்லியிருக்கு. 64 யோகினி, 64 பைரவர், 64 காளி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகினியில் வந்து அம்பாள் வந்து வாராகி இருக்காங்க. அதாவது மகாமேரு அப்படின்னக்கூடிய அந்த மகாமேருவில் அம்பா வந்து பார்த்தோன்னா ராஜராஜேஸ்வரியே படைத்தலைவதியாக இருக்கக்கூடிய அம்பாள் இந்த மகிஷ வாராகி. அந்த வாராகி அம்பாள் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வாராகியும் ஒரு வகையான பலன் தருவாங்க. இப்போ சிம்பத்து மேலே இருக்கக்கூடிய சிம்பாவோட வாராகி அப்படின்னா சத்துக்களை வதம் பண்ணுறது அது மாதிரியான விஷயங்கள் தருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குதிரை மேலே இருக்கக்கூடிய அஸ்வாரோட வாராகி அப்படின்னும் போது அஸ்வம் எங்கக்கூடிய குதிரை. அந்த குதிரை என்பது புதனுடைய அம்சம். புதனுடைய அம்சமாக இருக்கும்போது கல்வி கடாட்சத்தை தருவாங்க, செல்வத்தை தருவாங்க, ராஜ யோகங்கள் தருவாங்க. அதே மாதிரி லகு வராகின்னு சொல்லுவாங்க. அந்த லகு வராகி அப்படின்னு பார்க்கும்போது சத்ரு பயங்களை தீர்ப்பாங்க. சொப்பன வராகி வந்து நம்மளுடைய கனவுல வந்து வாக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வராகி வழிபாடு செய்வங்களுக்கு எல்லா வகையான செல்வங்களும் கூடும். அதே மாதிரி அந்த சொப்பன வராகி வந்து வழிபாடு பண்ணும்போது நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய துன்பங்களையும் வரப்போதை முன்னாடியே வந்து நம்முடைய கனவு மூலியமாக சொல்லுவாங்க. அதனால தான் சொப்பன வாராகின்ற பேர். அம்பாள் வந்து அன்ன வாகனத்து மேலே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா மகாவாராகி. இந்த மகாவாராகி தான் 8 வாராகிலையும் முதன்மையான வராகி. இந்த மகாவாராகி வழிபாடு பண்ணும்போது ஒரு மனிதனுடைய கண்டிஷ்டி, ஓம்பல், பில்லி, சூனியம், டாகினி, மோகினி, காட்டேரி, இட்லி இல்லாச்சக்கூடிய துஷ்டமாக சக்திகளை விளக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்தோன்னா இந்த மகாவாராகிக்கு உண்டு. இந்த நம்மளுடைய பீடத்தில் வந்து பார்த்தோன்னா அம்பாள் வந்து மகிஷத்து மேலே, அதாவது எருமை மீது உட்காந்துருக்காங்க. இந்த எருமை மீது மேலே அதாவது இந்த அறையில் வந்து பார்த்தோன்னா ஈசானிய மூலையில் அம்பாள் வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஈசானியம் அப்படிங்கிறது சிவனுடைய சனி பகவனுடைய மூலை, சனி மூலை ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிலும் 7 சனி, அஷ்டமா சனி, ஜென்ம சனி, கோச்சார சனி, பாத சனி, இது மாதிரியான எந்த மாதிரியான சனி தோஷங்கள் இருந்தாலும் அதை விலக வேண்டும் என்பதற்காகவும், அதே மாதிரி அந்த எருமையோட தலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது சர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி ராகு கேது தோஷங்களை வந்து நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காகவும் எல்லா இடத்துலையும் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம பீடத்தில் மட்டும்தான் கத்தி, காண்டியபம் என்னக்கூடிய 2 ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க. இந்த கத்தி, காண்டியபம் எதுக்கு அப்படின்னா மனக்கூர்மை குறிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய தடைகளை தடுப்பதுக்காக அம்பாள் கத்தி, காண்டியம் வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அம்பாளை வந்து பார்த்தீங்கன்னா வலது கையால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, இடது கையால் வந்து அபயம் வரதம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பீடத்தில் மட்டும் வலது கையால் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சுருப்பாங்க. அதாவது ரோகிணி தவிர 26 நட்சத்திரங்கிட்ட வந்து சாபம் வாங்கினவர் சந்திர பகவான். நம்முடைய கஷ்டங்களையும் சாபங்களை வாங்கக்கூடிய அளவில் அம்பாள் வந்து வலது கையில் சந்திரனும், இடது கையில் வந்து சூரியன் வச்சுருப்பாங்க. சூரியன் அப்படின்றது நம்முடைய கர்மாக்களையும் நம்முடைய பித்துகளுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சூரிய பகவான். நம்முடைய பித்துகளுடைய தோஷங்களையும் கர்மாக்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் அம்பாள் வந்து வந்தோன்னா இங்கே இடது கையால் அதாவது சூரியனை வைத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கக்கூடிய அமைப்பில் அம்பாள் வந்திருக்காங்க. இங்கே வரவங்களுக்கு எப்படி மட்டும் வியாதிகள் இருந்தாலும், நாள்பட்ட வியாதிகள் இருந்தாலும், கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும், கருத்து வேறுபாடுகளும் விலகும். அதே மாதிரி செய்வினை பிரச்சனைக்கு இந்த இடத்துல வந்து அம்பாள் பாதத்தை வைத்த எலுமிச்சு பாதத்தை வாங்கி போய் வச்சாலே அவங்களோட பிரச்சனை சரியாக வந்ததுக்காக மக்கள் திரண்டு கொண்டிருக்கார்கள். இந்த கலியுகத்தில் கலியுக கடவுள் வாராகி என்று சொல்வார்கள். அதாவது வராக கல்பம் இப்போ ஓடிட்டு கொண்டு இருக்கிறது. இந்த வராக கல்பத்தில் வாராகி வந்து பார்த்தோன்னா இந்த 5 வருடமாக சிறப்பாக அனைத்து பக்த கோடிகளும் கடவுளே இல்லை என்ற குடும்பத்தில் கூட இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வராகி வழிபாடு செய்து கொண்டிருக்கார்கள் என்றால் அம்பாள் வந்து அவளுடைய புகழை மக்கள் புகழ வேண்டும், பாட வேண்டும், அம்பாளை தேடி செல்ல வேண்டும் என்று, அதாவது கல்லாய் வைத்து கடவுளை வைப்பட்ட ஆலயத்தில் கூட வராகிக்கு சிலை வைத்து வழிபாடக்கூடிய நிலைமையானது இப்போது காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலே அம்பாளை அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கன்னு இல்லை, உங்களுடைய இல்லத்தில் அம்பாளை நினைத்து ஒரு தீபம் வைத்து வழிபாடு செய்தாலே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது குரு தீட்சை என்று சொல்வார்கள். வராகி வழிபாடு செய்வன் என்றால் முறையாக ஒரு வராகி உபாசையிடம் வந்து தீட்சை வாங்கி அந்த வராகி வழிபாடு செய்வதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி, இஷ்டங்கள் பெருகி, துன்பங்கள் கழிந்து, துயர்கள் விலகி சுபிட்சமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்ற நேரத்தில் அன்னை வாராகி வேண்டிக் கொள்கிறேன். சிவாய நமக. நம சிவியம்.